ஆத்மஞானி சேனலின் ஜோதிட சிரோன்மணி காஞ்சி சரவணன் அவர்கள் மார்கழி மாத ராசி பலனை கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி மாத ஜோதிட பலன்கள் கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் 9ல் இருப்பார். இந்த சூரிய பகவான் 9ல் இருக்கும்போது புத்தி கூர்மையோடு செயல்பட்டு விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்வார். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பணிகளில் அதிக ஆர்வம் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே போல புதன் பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்போது வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். இந்த மாதத்தில் மேசராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி, சூரிய பகவான் 8ல் இருப்பார். செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதன் பகவான் 8ற்கு வரும்போது திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சுக்கிர பகவான் 10ல் இருப்பதால் குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும். குரு பகவான் ராசியில் இருப்பதால் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. வழிபாடு துர்க்கை அம்மனை வழிபடுவதால் ரிஷபராசி என்பவர்கள் தடைகளிலிருந்து விலகி நல்ல பலன்களை பெறுவார்கள். மிதுனராசி அன்பர்கள், சூரிய பகவான் 7ல் இருப்பதால் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும். பணி சார்ந்த வாய்ப்புகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பகவான் 12ல் இருப்பதால் இழுபறியான தனவரவுகள் உண்டாகும். சனி பகவான் 9ல் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கேது பகவான் 4ல் இருப்பதால் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி என்பது சூரிய பகவான் 6ல் இருப்பதால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பதால் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மையை தரும். சனி பகவான் 8ல் இருப்பதால் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்படும். இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து தைரியம் பிறப்பித்துக் கொள்ளலாம். சிம்மராசி என்பவர்கள் சூரிய பகவான் 5ல் இருப்பதால் எதிராக இருந்தவர்கள் கூட ஆதரவாக செயல்படுவார்கள். செவ்வாய் பகவான் 12ல் இருப்பதால் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடி ஏற்படும். ராகு பகவான் 8ல் இருப்பதால் பணிகளில் முன்கோபமின்றி செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கேது பகவான் 2ல் இருப்பதால் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிக சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பது சூரிய பகவான் 4ல் இருப்பதால் உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் கிடைக்கும். புதன் பகவான் 4ல் இருப்பதால் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் அதிக லாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. குரு பகவான் 9ல் இருப்பதால் உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். சனி பகவான் 6ல் இருப்பதால் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். கேது பகவான் ராசியிலேயே இருப்பதால் நீண்ட நேரம் கண்விழித்து பணி செய்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. இவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி என்பர்கள் சூரிய பகவான் 3ல் இருப்பதால் முயற்சிகள் கைகூடும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சுக்கிர பகவான் 5ல் இருப்பதால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் 4ல் இருப்பதால் அலட்சியங்கள் உண்டாகும். கேது பகவான் 12ல் இருப்பதால் இறைப்பணிகளில் நாட்டம் உண்டாகும். இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் சூரிய பகவான் 2ல் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த
தெளிவான சிந்தனைகளின் மூலம் முடிவுகளை எடுப்பீர்கள். குரு பகவான் 7ல் இருப்பதால் சகோதர வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். ராகு பகவான் 5ல் இருப்பதால் எண்ணிய காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். இவர்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது மிகச் சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். தனுசு ராசி என்பர்கள் சூரிய பகவான் ராசியிலேயே இருப்பதால் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். புதன் பகவான் 12ல் இருப்பதால் செயல்களில் ஆர்வம் இருக்காது. கேது பகவான் 10ல் இருப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். இவர்கள் சித்தர் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி என்பர்கள் சூரியன் 12ல் இருப்பதால் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். செவ்வாய் பகவான் 7ல் இருப்பதால் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. ராகு பகவான் 3ல் இருப்பதால் சவாலான காரியங்களையும் சிறப்பாக முடித்து வெற்றியடைவீர்கள். அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். இவர்கள் மாரியம்மனை வழிபடுவது மிகச் சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். கும்பராசி என்பர்கள் சூரிய பகவான் 12ல் இருப்பதால் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். புதன் பகவான் 11ல் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். ராகு பகவான் 2ல் இருப்பதால் பயணங்கள் மூலம் மாற்றமும் லாபமும் அதிகரிக்கும். கேது பகவான் 8ல் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இவர்கள் கன்னிமார்களை வழிபடுவது மிகச் சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பர்கள் சூரிய பகவான் 10ல் இருப்பதால் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். உணர்ச்சிபூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. சனி பகவான் 12ல் இருப்பதால் தாழ்வு மனப்பான்மையால் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். ராகு பகவான் ராசியிலேயே இருப்பதால் சிந்தனை திறத்தில் மாற்றம் ஏற்படும். கேது பகவான் 7ல் இருப்பதால் பலதரப்பட்ட மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். இவர்கள் வராகமூர்த்தியை வழிபாடு செய்து நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.